இந்தியாவுடனான உறவில் குழப்பத்தை ஏற்படுத்துவது சாத்தியமில்லை என்று மாலத்தீவு நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் ஐநா பொதுசபையின் முன்னாள் தலைவருமான அப்துல்லா சாஜித் தெரிவித்தார். இந்நிலையில் மாலத்தீவு ஊடகங்களுக்கு அந்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் புதிய தலைவர் அப்துல்லா சாஜித் அளித்துள்ள பேட்டியில், மாலத்தீவுடன் வரலாற்று ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மற்றும் பல வழிகளிலும் இந்தியா இணைக்கப்பட்டுள்ளது. பூகோளம் மற்றும் வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டாளியான இந்தியாவிடம் இருந்து மாலத்தீவு விலகி இருக்க முடியாது. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியால் ஏற்பட்ட பாதிப்பின் போது உதவிய நட்பு நாடுகளில் இந்தியா முதலாக இருந்தது. மாலத்தீவு தலைநகர் மாலியில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சில மணி நேரங்களில் சிறப்பு விமானங்கள் மூலம் இந்தியா தண்ணீர் அனுப்பியது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா பரவல் தீவிரமாக இருந்தபோது மாலத்தீவு இது உதவிய முதல் நாடு இந்தியா. கடந்த 60 ஆண்டுகளில் உலகில் பொருளாதார ரீதியாக வேகமாக வளரும் நாடாக இந்தியா உள்ளது. எனவே இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றம் காரணமாக பயனிடக்கூடிய அனைத்து வழிகளையும் ஆராய்வதில் மாலத்தீவு அரசின் கொள்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும். தற்போது மாலத்தீவின் வெளியுறவு கொள்கையில் அதிபர் முயிசு அரசு மாற்றங்கள் செய்திருந்தாலும் இந்தியாவுடனான உறவில் குழப்பத்தை ஏற்படுத்துவது சாத்தியமில்லை என்று தெரிவித்தார். தன்னை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க இந்தியா ஆதரவு அளித்தது என்று வெளியான தகவல்களையும் அப்துல்லா சாஜித் மறுத்தார்.